Daily. Taste the Daily. விஜயை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர்னு சொல்கிறதா அதுக்கு என்ன சொல்கிற ஹீரோவாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்பீச்சை எழுதி கொடுத்ததை அழகாக கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட். பட் 1-to-1 இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பேட்டியும் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஸோ பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த 1-to-1 ரிலேஷன்ஷிப்பை ஏற்றிக்கல, அது ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்சிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் ஆட்சி என்பது இப்போ போடுறதெல்லாம் லூஸ் பால், நோ பாலும் இந்த பாலுமாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த ரதீஷ் அவர்கள் போன வாரம் பிரான்ஸ் சென்று இருக்க விஜய் வெற்றிக்கு மிகப்பெரிய பின்புலம் என்று சொல்லப்படும் ரூட்ஸ் ஜெகதீஷ் அவர்கள் பிரான்ஸ் சென்று அங்கே அவர்கள் இருவரும் சந்தித்துள்ளனர். அதில் ஜெகதீஷிடம் இவங்க சில கொள்கைகளை வைத்திருக்கார்கள். டாஸ்மாகை பிரைவேட்டைஸ் செய்யணும், பல்வேறு கனிம வளங்களை ஏலம் விட்டு எடுக்கணும், இதையெல்லாம் கம்யூனிஸ்ட் எதிர்க்கும். ஸோ நமக்கு அதிமுகவிலிருந்து தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்லாம் வந்தால் அவர்கள் உயரமான அந்த வில்வித்தைக்கார அமைச்சரை விட ஈக்குவல் பலத்தில் வரதை விட சின்னதாக எடுப்போன்னு 4 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ நேற்றைக்கு நம்ம இவர் பார்த்திங்கன்னா சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நாங்கள் சிபிஐக்கு ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பேப்பர்களை அனுப்புகிறோம்ட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கில் 2 வருடத்திற்கு முன்பாகவே அத்தனை ஆதாரங்களையும் திரு அரப்போர் ஜெயராமன் கொடுத்துட்டார். அடுத்த 2 வாரத்திற்குள் செந்தில் பாலாஜி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் சேகர் பாபு, இந்த 4 பேர் கண்டிப்பாக கைது இருக்கிறது. இன்னும் 2 பேர் இருக்கலாம். இதுக்கு நடுவில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டு வந்தார். எல்லாருமே அவர் சென்ற அந்த பயணத்தை பல விமர்சனங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான நிலவரம் என்ன சார்? அங்கே சென்றதனுடைய ஒரு முக்கியமான காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலாக இந்த பயணத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா முதலமைச்சர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் இவரை போய் பார்ப்பாங்க. அதாவது டெல்லியுடைய ஆதரவு தேவை, அது தவிர இவங்களுடைய முக்கிய திட்டங்கள் ஏதாவது போட்டிருந்தா அதையும் சொல்லி கேட்பாங்க. மோடி அவர்கள் எப்படின்னு சொன்னால், நானோ நீங்களோ யார் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் நம்மளை பற்றிய ஒரு ஃபைல் அவருக்கு போயிட்டு அது 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று ஒரு பேஜில் சின்னதாக இருக்கும், இன்னொன்று பவர் பாயிண்டில் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் அவருடைய PA சொல்லுவாங்க. ஸோ அரவிந்த் சார் வந்திருக்காருன்னா, அரவிந்த் உங்கள் அண்ணன் இங்கே அந்த காலேஜில் படிக்கிறாரான்னு கேட்குற அளவுக்கு அத்தனை டேட்டாவும் வச்சு 1-to-1 ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. அவரை பற்றி நெகட்டிவ் இமேஜ் இருந்தாலும் யார் வந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு 50 வருஷ ஃப்ரெண்டை பார்க்குற அளவுக்கு ஒரு இமேஜை பண்ணிப்பார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த முதல்வர்கள் போனால் 1-to-1 தனியாகத்தான் இருக்கும். இது ரொம்ப ரேராக டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த மாதிரி 1-2 இருந்தாலே ஒழிய. ஸோ பெரிய அளவில் இது எதிர்பார்க்கப்பட்டது. பட் இது 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துக்கு ஃபோட்டோ ஆப்ரேஷன்ஸே போச்சுன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர்னு சொல்கிறதா அதுக்கு என்ன சொல்கிற ஹீரோவாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்பீச்சை எழுதி கொடுத்ததை அழகாக கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட். பட் 1-to-1 இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பேட்டியும் யாருக்கும் கொடுத்ததில்லை. இல்லை சின்ன முன்னாடி பழைய சம்பவங்களில் வந்தப்பையும் மீடியாவை கொதறி தான் பார்த்துருக்கோம். ஸோ 1-to-1 அவர் எக்ஸ்பர்ட்டாக தெரியல. யாரெல்லாம் அவர் கூட போனாங்கன்னு பார்த்தால் முன்னாடி நாளே நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி அங்கே இருந்தார். டிஜிபி தேர்வில் ஒரு 3 பேரை போட்டிருக்காங்க. ஸோ யார் அடுத்த டிஜிபின்னு அடுத்த 2 நாளில் வந்துடும். போனதில் ஒரு 8 பேர் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாகதாக அனில் ரெட்டின்னு சொல்லிட்டு ஜெகன் ரெட்டியுடைய ஒரு நெருக்கமான உறவினர். அவர் ஆந்திராவின் டாஸ்மாக் சப்ளைக்கு ஒரு பெரிய புள்ளி, தொடர்புடைய பெரிய புள்ளி. ஸோ இப்படி இந்த கேங்கு போயிருக்கு. ஸோ மோடி கிட்ட இவர் 5 கோரிக்கை வச்சார்னு சொல்லுவாங்க.
இது ஒன்று வந்து நம்ம இது ஆக்சுவலாக அனில் ரெட்டியோட பேக்ரவுண்ட் என்ன சார்? அவர் நீங்கள் சொல்கிறதுனா அவருடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருக்குது அதில்? இல்லை, அவர் ஜெகன் ரெட்டியுடைய கசின்கிறாங்க. ஐ மீன் சித்தப்பா மகனும் என்னமோ அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அதை தவிர அங்கே இருக்கிற இது லிக்கர் கம்பெனிக்கு இதெல்லாம் இவர் டாஸ்மாக் மாதிரி இருக்கிற இதுக்கு சப்ளை 4000 ரூபா கான்ட்ராக்ட்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய லிங்காகவும் அவர் சென்னையில் அந்த கம்பெனிக்கு அதை கொஞ்சம் பின்னாடி வரும், நம்ம டெல்லியை முடிச்சுட்டு அது வரப்போ நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ இது சந்திச்சிருக்காங்க. இதில் அவர் வச்ச கோரிக்கைகள் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்துன்றாரு, அது அர்த்தமே இல்லாதது. மத்திய அரசு நிகழ்ச்சிகளில் அதாவது பிரதமர், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் இந்த 4 பேர் வந்தால் தேசிய கீதம் ஐ மீன் இது வரணும், இது பாடிட்டு வரணும்னு இருக்கு. இதே கேரளா சீஃப் மினிஸ்டர் இதை போய் யாரும் கமெண்ட் அடிக்கல. இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் தாலிபான் மாவோயிசத்தை கொள்கை போகுது. ஸோ மாநில ப்ரோக்ராமுக்கு அது பிரச்சனையே இல்லை. அடுத்தது மேகதாதுன்னு இருக்கார். ஏற்கனவே போன ஆட்சியின் போதே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. காவிரி ட்ரிபியூனலில் தமிழ்நாடு கர்நாடகா 2 பேரும் ஏற்றுக்கிட்டு அதே நேரத்தில் கேரளாவும் பாண்டிச்சேரி என்ஓசி கொடுத்தா தான் எந்த திட்டமும் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு ஏற்றுக்காமல் எதையும் கட்ட முடியாது. இந்த இது பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் சந்தைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் கீரியும் பாம்பையும் சண்டை விட்றேன்னு என்றைக்காவது வெளியில் விட்டு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி 2 பக்கமும் இது கட்டுவேன் கட்டக்கூடாதுன்னு அடிச்சுக்கிறது தவிர கடந்த 20 வருஷமாக இது ஒரு ஸ்டெப்பு கூட நகரலை. ஒரு சின்ன சுய விளம்பரம்னு சொன்னால் மேகதாதுவிற்கு மாற்றாக ராசி மணல் கட்டலாம் தமிழகத்தின் பார்டரில் கட்டி அதிலிருந்து 5 டிஎம்சி கேரளா ஐ மீன் பெங்களூர் கூட்டு குடிநீர் நம்ம வீராணம் மாதிரி பண்ணலாம். இதை கன்சிடர் பண்ணணும்னு என் சார்பாக யானை ராஜேந்திரன் வழக்கு போட இதை கன்சிடர் பண்ணணும்னு 2021 ஏப்ரலில் தீர்ப்பு வந்துருச்சு. இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்தவுடன் ஒரே ஒரு முறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் என் நண்பர் யானை ராஜேந்திரனுக்கு மீட் பண்ணணுன்னார். அவர் ஊரில் எல்லாம் அடுத்த வாரம் வரணுன்னு விட்டாச்சு. இதே இதுக்கு ராசி மணல் கட்டுறன்னு கொண்டு போய் கட்டினா முடிஞ்சு போயிடும். இல்லாட்டி 2 பேரும் கட்ட மாட்டாங்க. இது கீரிப்பாம்பு பிள்ளை கதை தான். ஸோ இதுதான். இதை தவிர நிதி கேட்டிருக்காங்க. இது நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது மெட்ரோக்கு நிதி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தானாக வந்துடும். ஸோ பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த 1-to-1 ரிலேஷன்ஷிப்பை ஏற்றிக்கல, அது ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச்னு பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? கடைசி ஓவர் சார் 50 ரன் எடுக்க முடியுமா? சாத்தியமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? ஆனால் பவுலர் என்ன பண்ணுறாரு, பவுலிங் போடுறாரு, 6 அடிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு பால். அடுத்த பால் நோ பால்ங்கிறாரு, 4 அடிச்சிடுறாரு. இப்போ எவ்வளோ ஆச்சு? 11 எடுத்தாச்சு. நான் இப்போ 5 1 6 பால் இருக்குது. அந்த நோ பால் போட்டதுக்கு ஒரு பால், இன்னும் 4 பால் இருக்குது. இதே படம் 11 ரன் எடுத்தாச்சு. ஸோ ஒரு பால் 11 ரன், இன்னும் 5 பால், அதில் ஒரு பால் வேறு லூஸ் பால், கேட்ச் பிடிச்சாலும் கிடையாது. இன்னும் நோ பால் போட்டால் அடிக்க முடியுமா? கிட்டத்தட்ட விஜய் ஆட்சி என்பது இப்போ போடுறதெல்லாம் லூஸ் பால், நோ பாலும் இந்த பாலுமாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் போன ஆட்சியில் 12 கம்பெனி சப்ளை பண்ணுது. அதில் 9 கம்பெனி நேரடியாக திமுகவிற்கு தொடர்பானது. 3 கம்பெனி மட்டும்தான். ஒன்று மிடாஸ்ன்னு சொல்லி சசிகலாது, இன்னொன்று ராமச்சந்திரா உடையார் குரூப்பு, மோகன் பிரதேஷ், அவங்க தான் இப்போ மிடாஸை நடத்துகிறதும். இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்கிற பன்னாரியம்மனுடைய சிவா டிஸ்டிலரிஸ். இந்த 9 கம்பெனி கிட்டத்தட்ட திமுக கம்பெனிகள் 75%, 15 செஞ்சுரி மிடாஸும் இந்த 2 சின்னதும் 10 தான் கொடுக்குது. இப்போ இது மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக சார் தம்பி சார்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? டாஸ்மாக் ரீடப்போ ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யாருன்னு சொன்னால் 2021 தேர்தலில் எக்மோரில் ஒரு சினிமா துணை இயக்குனர் வீட்டில் 5 கோடி கேஷ் பிடிபட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட அதை அவர் தான் பின்னாடி சினிமா ப்ரொடியூசராக அவர் வீட்டுக்கு ரைடுக்கு போய் சீல் வச்சு அதில் இடி சிக்கிச்சு. அவரை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தன்னுடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை கொடுத்து அவரையும் ரத்தீஷையும் ஐரோப்பாவுக்கு அப்போ கூட்டிகிட்டு போச்சு. அந்த ரத்தீஷ் அவர்கள் போன வாரம் பிரான்ஸ் சென்றிருக்க விஜய் வெற்றிக்கு மிகப்பெரிய பின்புலம் என்று சொல்லப்படும் ரூட்ஸ் ஜெகதீஷ் அவர்கள் பிரான்ஸ் சென்று அங்கே அவர்கள் இருவரும் சந்தித்துள்ளனர். அதில் ஜெகதீஷிடம் இது பார்த்துருக்கே, ஐபிஎல் பார்க்குறீங்கள, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சட்டையில் ஒரு இது போட்டிருப்பாங்க லோகோ, என்ன? ஆமாம், எஸ்என்ஜே. அந்த எஸ்என்ஜே அவர் யாருன்னு சொன்னால் இளைஞனோ ஏதோ ஒரு கலைஞருடைய படத்தை தயாரித்தவர்கள். ஸோ எஸ்என் ஜெயமுருகன் அந்த நிறுவனத்திற்கும் கால்ஸ் நிறுவனத்திற்கும் 40% ஆர்டரை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அதற்கு போன ஆட்சியில் என்ன கொடுக்கப்பட்டதோ
அதே மாதிரி எல்லாம் கவனித்து கொள்ளப்படும் என்று ஜெகதீஷுடன் அங்கு உடன்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா சார்பான நிறுவனங்கள் எங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கணும் என்பதற்காக அனில் ரெட்டி அவர்கள் விஷ்ணு ரெட்டி மூலமாக முயன்று நேற்றைக்கு டெல்லி போன பொழுது விஜயோடு பயணம் செய்துள்ளார். ஸோ அவங்களும் பண்ணுவாங்கன்றாங்க. இப்போ இன்னொன்று பார்த்துருப்பீங்க, அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு நேற்றுக்கு திருப்பி சேர்ந்துட்டாங்கன்னு. இதில் ஆரம்பத்தில் இவங்களை எடுத்துக்கிட்டால் போதுன்னு பார்த்து இவங்க வரலன்ன உடனே இதுலேயும் டீப் ஸ்டேட்டுடைய காரணம். டீப் ஸ்டேட் என்ன சொல்லிச்சு, விஜய் வந்தால் பவர் ஆகிடுவார், ஸோ திமுகவை சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்த உடனே உதயநிதி அவர்கள் அஜிஜோ இப்படியாச்சேன்னு இருக்க அவரை பார்த்து கிச்சன் கேபினெட் வருத்தப்பட்டு அன்றைக்கும் மறுநாளும் சாப்பிடலையாம். உடனடியாக டீப் ஸ்டேட் ஆக்ட் பண்ண மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு பத்திரிகையின் முக்கியமான ஆசிரியர் பல ஃபோன்கள் செய்து ரஜினி அவர்களை ஸ்டாலினை பார்க்க சொல்ல, ரஜினி தலைமையில் ஆட்சி திமுக ஸ்டேருன்னு சொல்ல, அதுக்கு ஒத்து வராமல் அதிமுக ஆட்சின்னு போக அதுக்கு ஒத்துக்காமல் கம்யூனிஸ்ட் போய் கொடுத்துட்டாங்க. ஸோ காங்கிரஸும் வந்துடுச்சு, கம்யூனிஸ்ட்டும் வந்துடுச்சு, இன்னும் 4 தான்ற நிலைமை இழுத்துட்டு இருந்தப்போ தான் சரி இவங்க அது இழுபடியில் இருக்கிற நேரத்தில் ரோஸ் மேடத்தின் இதோட செங்கோட்டையன் தொடர்புகள் சேர்த்து சி.வி. சண்முகத்தை பார்த்தாங்க. பட் ஒன்ஸ் சட்டசபைக்குள்ளேயே திமுகவே எதிர்க்காமல் வெளிநடப்பு செஞ்ச உடனே இனிமேல் கம்யூனிஸ்ட்டை நம்ப வேணாம். இவங்க சில கொள்கைகளை வைத்திருக்கார்கள். டாஸ்மாகை பிரைவேட்டைஸ் செய்யணும், பல்வேறு கனிம வளங்களை ஏலம் விட்டு எடுக்கணும், இதையெல்லாம் கம்யூனிஸ்ட் எதிர்க்கும். ஸோ நமக்கு அதிமுகலேருந்து தங்கமணி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் எல்லாம் வந்தால் அவர்கள் உயரமான அந்த வில்வித்தைக்கார அமைச்சரை விட ஈக்குவல் பலத்தில் வரதை விட சின்னதாக எடுப்போன்னு 4 பேர் எடுத்திருக்காங்க. ஒருவருக்கு 3லிருந்து 5 சோஃபா, ஒரு சோஃபான்னா 20ங்கிறாங்க, 5 சோஃபா கொடுத்து எடுத்திருக்காங்க. 10 அதிமுக காரர்களிடம் பேசினதில் 7 பேர் உறுதியாக வருவார்கள் என்ற நிலையில் 4 பேர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதை பற்றி அதிமுக உள்வட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணப்போ என்னன்னா, சபாநாயகர் இப்போ இந்த பிரிவையும் அதிமுகன்னு சொல்லாமல் அந்த பிரிவையும் அதிமுகன்னு சொல்லாமல் இது அதிமுக 1 இது அதிமுக 2 அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை மூட்டி விட்டால் இரட்டை இலை முடக்கப்படும். ஸோ அதுக்கு பதிலாக சேர்ந்துக்கலான்னு சொல்லி நேற்று சேர்ந்துட்டாங்க. அந்த 4 பேரும் கொறடா உத்தரவை மீறியதால் கட்சித்தாவல் சட்டத்தில் அவர்கள் தகுதி நீக்கம் மற்றும் அடுத்த 6 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு வாங்க போகிறேன்றாங்க. இந்த பக்கம் திமுகவிலிருந்து ஒரு 11 பேரிடம் உதயசூரியனில் வெற்றி பெற்ற 4 தோழமை எம்எல்ஏ உட்பட 11 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 6 பேர் எடுக்கணும் 2 சைடில் இருந்துன்னு டார்கெட்டு. ஸோ இது ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் டாஸ்மாகுக்கு பெரிய அளவில் ஏற்பாடு முடிஞ்சிடுச்சு. கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் மணல் அள்ளுவதற்கு 20% கொடுத்துட்டா எடுக்கலாம் என்று ஒரு உடன்பாடு வந்துவிட்டதுங்கிறாங்க. திருப்பூரில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு ஒரு இனோவா காரும் ஒரு வீடும் மணல் அசோசியேஷன் சார்பாக கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. நேற்றுக்கு இன்னொன்று பார்த்தீங்களா, முந்தா நேற்று மோடி அவர்களை சதீஷன் கேரள முதலமைச்சர் சந்தித்தார். நேற்றைக்கு கேரளா முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு இடி ரைடு வந்துருச்சு. அது என்ன கம்பெனின்னு சொன்னால் கொச்சி மினரல்ஸ் அண்ட் ருப்டைல்ஸ் லிமிடெட்னு சிஎம்ஆர்எல். அவங்க என்ன பொருள்னு சொன்னால் பீச் அண்ட் தாது மணல். ஸோ தாது மணல் கம்பெனியில் அவங்க டெய்ரி பிரகாரமாக எல்லா கட்சிக்கும் பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் உட்பட பினராயி விஜயன் மருமகன், மகள், காங்கிரஸ்லேருந்து ஓமன் சாண்டி, சதீஷன் உட்பட பலருக்கு ஐயுஎம்எல்லேருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு ரெய்டு இவருடைய வாடகை வீடு, பினராயி விஜயனுடைய திருவனந்தபுரம் வாடகை வீடு, கண்ணூரில் அவருடைய வீடு, மாப்பிள்ளை வீடெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இது பண்ணினால், அதாவது இடியில் என்ன ஒரு சிக்கல் வந்ததுன்னு சொன்னால், டாஸ்மாகில் திரு ஆகாஷ் பாஸ்கர் வீட்டை இப்போ ரெய்டு பண்ண இப்போ பூட்டியெல்லாம் வச்சாங்க. அதுக்கு இப்போ அவரே இல்லை, ஓப்பன் பண்ணி போகலாம். பட் அவர் இல்லாமல் இவங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு சீல் வச்சது சட்டவிரோதம். அவங்களுக்கும் டாஸ்மாகுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி கேள்விகளில் சென்னை ஹைகோர்ட்னு சொல்லிச்சு, பல முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் அதனால இடியுடைய பவரை வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண வேண்டாம், புது ஆட்சி வந்துருச்சுன்னா சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லி நேற்றுக்கு ரெய்டு போயிட்டாங்க. பல விதமான டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டாங்க. இப்போ நேற்றைக்கு நம்ம இவர் பார்த்திங்கன்னா
சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நாங்கள் சிபிஐக்கு ஏற்கனவே இது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பேப்பர்களை அனுப்புகிறோம்ட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கில் 2 வருடத்திற்கு முன்பாகவே அத்தனை ஆதாரங்களையும் திரு அருப்பூர் ஜெயராமன் கொடுத்துட்டார். அது அதே டிரான்ஸ்ஃபார்மர் ராஜஸ்தானில் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கு, இவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, டெண்டர் எப்படி 33 கம்பெனி ஒரே ரேட்டு போட்டாங்க, எல்லாத்தையும் அந்த டிரான்ஸ்கிரிப்டை வாங்கி இவ்வளவு இழுத்து பண்ணால் இந்த வழக்குகளை ஹைகோர்ட்டில் 10 ஹியரிங் நடந்திருக்குன்னா ஒரு ஹியரிங்க்கு 2 வக்கீல் 25 லட்ச ரூபா இன்டோ போட்டுக்காங்க. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு இதையெல்லாம் எடுத்தது உள்துறை அமைச்சர் யார்? முதலமைச்சர். ஸோ இப்போ இந்த சிபிஐ போன வழக்கில் எஃப்ஐஆர் சிபிஐ போட்டால் அதில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் வீட்டிற்கும் ரெய்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 2 வாரத்திற்குள் செந்தில் பாலாஜி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் சேகர் பாபு, இந்த 4 பேர் கண்டிப்பாக கைது இருக்கிறது. இன்னும் 2 பேர் இருக்கலாம். இதுக்கு நடுவில் ஊடகத்துக்கு மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? 8ஆம் தேதி இவங்க பதவியேற்றது 10 அஃபிஷியலாக, ஒரிஜினலாக 8ஆம் தேதி லெட்டர் போட்டு டேட்டு போட்டு 18 ஊடகங்களை முடக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் 4-5 தவேகா எதிர்ப்பு இன்க்ளூடிங் மாரிதாஸ். ஸோ அது வழக்குக்கு போனப்போ உங்களுக்கு அது செல்லாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நேற்றைக்கு வருகிற செய்தி முக்தார்னு தெரியும் இல்லையா? ஆமாம். அவரை போலீஸ் அழைத்து சில மணி நேரங்கள் விசாரித்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நக்கீரன் கோபால் அழைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. நக்கீரன் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க தாவேகா லீலைகள், தாவேகா அட்ராசிட்டிஸ்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறதுனால அடுத்து அவர் மீது கை வைக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் தாவேகா பிளான் பண்ணிகிட்ருக்கு. சரி, தாவேகா எப்படிங்க ஹேண்டில் பண்ணுது? பவர் சென்டரே கிடையாதுன்னு சொன்னார்ல. நேற்றோ இந்த கடந்த 2 நாளில் ஒரு 3 பேர் ஃபோட்டோவோட சந்திப்பு பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் குஷ்பு மேடம் விஜயை போய் சந்தித்து ஃபோட்டோ வந்துச்சு. இன்னொருவர் ரெட் ஜெயண்ட் மூவிஸை சேர்ந்தவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை சந்தித்தார். 3ஆவதாக சபரீசன் அவர்கள் துவக்கி வைத்த நிறுவனம் ரவி மோகன் கிரியேஷன்ஸ், அவர் போய் இந்த கல்வித்துறை மற்றும் அந்த துறை அமைச்சர் தான் பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டீல் பிஸ்னஸ் மீட்டிங் என்றால் அந்த விளையாட்டு பெயர் கொண்ட வில்வித்தை அவரைத்தான் சந்திக்கணுமா? முதலமைச்சரை சந்திக்க வேணும்னு சொன்னால் மும்மூர்த்திகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பிதாசுதன் ஆவி, அது மாதிரி ஒரு மும்மூர்த்திகள் இங்கே விஜயை சுற்றி வச்சுருக்காங்க. அதில் 2 பேருக்கு இந்த பதவியை கொடுத்துட்டாங்க, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு, ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி. இது இல்லாமல் இன்னொருவர் ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த 3 பேர் யாராவது ஒருவர் கொக்கி போட்டு இவரை அனுமதிக்கலான்னு கொக்கி போட்டு கொடுத்தால்தான் உங்கள் மனுவில் நீங்கள் விஜயுடைய அலுவலகத்தில் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டே கேட்க முடியும். இப்படி மாறி இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் டாஸ்மாகை இது பண்ணணும்னு போகிறாங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு. சரி, ஆனால் திமுக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2017 மோடி எதிர்ப்பு எப்படி கொண்டு போனாங்க, ஒன்னொரு போராட்டம் எப்படி கொண்டு போனாங்க. இப்போ டாஸ்மாகை 717 கடை மூடுறேன்னாங்க, உடனே எம்ப்ளாயீஸ் எங்கள் வேலை போய்டுன்னு போராடுறாங்க. இன்னொன்று கடை வாடகை கூட்டவங்கெல்லாம் போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு நின்ன மூஞ்சியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இவங்க தான் அந்த துப்புரவு தொழிலாளர்களாக முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வாடகைக்கு ஆளை கூப்பிட்டு வந்து போராடுறாங்க. அடுத்தது நம்ம டாஸ்மாக் துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, மதுன்னு சொல்லலாமா இல்லை இப்போ திராட்சை ரசம்னு சொல்லணுங்களா? ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. முன்னாடி சாராய குடியான்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்னா இப்போ திராட்சை ரசம்னே சொல்லுவோம். ஸோ திராட்சை ரசம் டாஸ்மாக் விற்கவில்லை என்றால் கள்ள திராட்சை ரசமும் கஞ்சாவும் அதிகமாகிடும்னு அவர் சொல்கிறாரு இந்த அமைச்சர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த 10 ரூபா நிர்வாக சிக்கல்கள் இருப்பதால் விரைவில்ங்கிறார். சார், நிர்வாக சிக்கல் அவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி கொடுத்து பென்ஷன் இல்லாமல் வச்சுருக்கிறது சட்டவிரோதம்னு பல தீர்ப்பு இருந்தும் திமுக 2004 இன்றைக்கி அவங்கள வச்சுருக்காங்க. ஒரு சட்டவிரோதத்தை சரி செய்ய இன்னொரு சட்டவிரோதம் செய்ய முடியாது. அதை மீறி இன்றைக்கி இந்த யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா ஸ்கீமை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு சில இடங்களில் கடையை மூடிட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரைக்குன்னு மூடியிருக்காங்க. 6 கோடி ரூபா 2-3 கடையிலேயே நஷ்டங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் திமுக திட்டமிட்டு செய்கிறது. ஸோ இதை இன்னொரு பக்கம்
சனாதன எதிர்ப்பு. ஸோ ஒரு மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்ட வேண்டும் என்று திமுக முயல்கிறது. இதை ஜாகிரதையாக இருங்கள்னு சொல்லி திரு மோடி அவர்களும் சொல்லியிருக்காரு. அமித்ஷா ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக நோட்டு போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இன்றைக்கி மீடியாவை திறந்தாலே தாவேக்கா வெறுப்புகள் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இத்தனை நாளில் இத்தனை கொலை இத்தனை இதுன்னு போட்டுட்ருக்காங்க. இது திமுக ஆட்சியை விட ஒன்றும் அதிகம் கிடையாது. ஆனால் மீடியா முழுக்க இப்படி இருக்குது. ஸோ தாவேக்கா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் முக்தாரையும் நக்கீரன் கோபால் மாரிதாஸ் போன்றவர்களை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போகும்னு தெரியல. பட் ஆட்சி பவர் சென்டர்கள் இல்லைன்னு சொன்னது போக பல பவர் சென்டர்கள் உருவாயிட்டிருக்கு. பவர் கட்டு ராத்திரி தூங்க முடியாமல் பலர் வீடுகளில் இன்க்ளூடிங் விஜய் சார் வீடு பக்கத்துலலாம் ரோட்டில் போராடி இருக்காங்க. ஸோ ஆட்சி தடுமாறுகிறது. மாற்றம் வரும்னவங்கள்லாம் ஏமாற்றமானு பயப்படுறாங்க. டிடிவி அழகாக துர்நாற்றமானு கேட்குறாரு. ஸோ என்ன நடக்குது பார்க்கணும். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.